ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 12க்கான முக்கிய தினங்களை ஷார்ட்கட்டில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஜூலை அப்படின்னாலே விவேகானந்தர் சம்மந்தப்பட்ட டாபிக் தான் அதில் நிறையா வரும். ஸோ விவேகானந்தர்னு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஜூனில் ஸ்கூல் நல்லபடியாக முடித்தா ஜூலையில் ஃபஸ்ட் கிளாஸ் டாக்டர் ஆகிடலாம். ஃபஸ்ட்டு ஓகேவா? அடுத்து விவேகானந்தர் 4 வரி தான் சொன்னார். அதில் ஃபேமஸ் ஆகிட்டார். விவேகானந்தர் 4 வரி தான் சொன்னார். விவேகானந்தரோட நினைவே இந்த 4 வரி தான். சரிங்களா? அடுத்து விவேகானந்தர் நடத்தின மீட்டிங், அதாவது உலக மக்கள் தொகைகள்லாம் ஒவ்வொரு ஆளாக அந்த மீட்டிங்க்கு வந்துக்கிட்டே இருந்தாங்க. அதில் இளைஞர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. 15 வயசுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அவர் சொன்னதில் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தா சர்வதேச நீதி. சரியா? அதாவது மனிதன் எப்படி வாழணும், வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில நீதிகள்லாம் அதில் சொல்லியிருப்பார். இப்போ நீதி கதைகள்னாலே என்ன சொல்லுவாங்க? நீதி கதைகள் 17ன்னு சொல்லுவாங்க. சரியா? நீதி கதைகள் 17. அடுத்து அது டிவியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு. 2-3 ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு. ஒரு நாள் 2, இன்னொரு நாள் 3ன்னு சொல்லிட்டு ஒளிபரப்பு செய்யப்பட்டுச்சு. அவங்க ஒளிபரப்பு செஞ்சு கரெக்டாக 3 நாள் கழித்து அந்த டிவி கார்கில் வெற்றி தினத்தை ஒளிபரப்பு செய்ய வேண்டி இருந்துச்சு. கரெக்டாக அது முடிஞ்சு 3 நாள் கழித்து கார்கிலோட வெற்றி தினத்தை ஒளிபரப்பு செய்ய வேண்டி இருந்துச்சு.